Hello students, welcome to 10th Success with Uma J. இன்னைக்கு நம்ம exercise 1.1ல 7th question பார்ப்போம். Let A equal to the set of all natural numbers less than 8. B equal to the set of all prime numbers less than 8. C equal to the set of even prime numbers. Verify that அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம், ஓகேங்களா? இப்போது ஏ ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நமக்கு ஏ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நேச்சுரல் நம்பர் 1லேருந்து ஆரம்பிக்கும், ஓகேங்களா? ஹோல் நம்பர்ஸை 0லேருந்து ஆரம்பிக்கணும். நேச்சுரல் நம்பர்னால் 1லேருந்து ஆரம்பிக்கும். அப்போது 1லேருந்து வர எல்லா நம்பர்ஸும் லெஸ் தேன் 8ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நம்ம 7 வரைக்கும் தான் எழுதிக்கணும். ஸோ 1 2 3 4 5 6 7 அதான் ஏ. பி த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம எழுதணும். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ப்ரைம் நம்பர்ஸுன்றது அந்த நம்பர் அந்த டேபிளில் மட்டும்தான் ஆன்சராக வரும், மற்ற டேபிள்ஸில் வராது. ஸோ 2 3 5 7 11 அப்படி போயிட்டே இருக்கும். ஆனால் இங்கே லெஸ் தேன் 8ன்னு கொடுத்தனால நான் 7ஓட நிறுத்திட்டேன். ஸோ 2 3 5 7, ஓகேங்களா? சி ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர். இப்போ ஈவன் ப்ரைம் நம்பர் பார்த்தோம்னா ஒன்லி 2 மட்டும்தான், ஓகேங்களா? ஈவன் நம்பர் இது, சரியா? மற்றதெல்லாம் பாருங்கள் ஆட் நம்பர்ஸ். ஸோ இது மட்டும்தான் ஈவன் நம்பர். ஸோ 2 மட்டும்தான் சிக்கு, ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வெரிஃபை பண்ணலாம். இப்போ இதுதான் வந்து நமக்கு எல்ஹெச்எஸ். ஸோ ஏ இன்டர்செக்ட் பி க்ராஸ் சி. ஸோ இதுதான் வந்து எல்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ்னால் என்னது? லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஆர்ஹெச்எஸ்ன்றது ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு இதை எழுதியிருக்கேன் நான், ஏ இன்டர்செக்ட் பி க்ராஸ் சி, ஓகேங்களா? இப்போது ஏ இன்டர்செக்ட் பி. ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பண்ணியிருக்க போகிறோம். இப்போது ஏ இன்டர்செக்ட் பிக்கு நமக்கு ஏலேயும் பிலேயும் இருக்கிற காமன் இன்டர்செக்ட்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், காமனாக இருக்கிறது மட்டும்தான் நம்ம எடுத்து எழுதணும். அப்படி பார்த்தோன்னா இதில் காமன் எது? 2 காமனாக இருக்குது, 3 காமனாக இருக்குது, 5 காமனாக இருக்குது, 7 ஆல்சோ காமனாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதை மட்டும்தான் எழுதியிருக்கோம் பாருங்கள், 2 3 5 7. ஸோ அதான் ஏ இன்டர்செக்ட் பி, நமக்கு அது கிடச்சிருச்சு. இப்போது ஏ இன்டர்செக்ட் பி க்ராஸ் சி. ஸோ ஏ இன்டர்செக்ட் பி ஆன்சர் தான் நமக்கு ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டாக வரணும், ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட். அப்புறம் சி நான் உங்களுக்கு பக்கத்தில் எழுதிக்கிறேன், சும்மா உங்களுக்கு அப்போ தான் புரியும். சி வந்து என்ன? நமக்கு 2. ஸோ இதுடைய நம்பர்ஸ் தான் என்ன வரணும்? ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டாக வரணும். இது செகண்ட் கோஆர்டினேட் சொல்லுவோம். ஸோ இது ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் 2. ஸோ 2, 2 இதான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது? ஏன்னா இதில் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் எலமெண்ட்டு 3, 2. தேர்ட் எலமெண்ட்டு 5, 2. லாஸ்ட்டு 7, 2. ஸோ நமக்கு இதுதான் ஃபஸ்ட் ஆன்சர் எழுதிட்டோம். இப்போது ஆர்ஹெச்எஸ் என்ன இருக்குது நமக்கு? ஏ க்ராஸ் சி இன்டர்செக்ட் பி க்ராஸ் சி, ஓகே? இப்போது ஏ க்ராஸ் சி கண்டுபிடிச்சிடலாம், தென் பி க்ராஸ் சி கண்டுபிடிச்சிடலாம், அப்புறம் ரெண்டுத்தையும் இன்டர்செக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஏ க்ராஸ் சி. ஸோ ஏ க்ராஸ் சி நமக்கு ஏவும் சி. ஸோ ஏ இங்கே எழுதிக்கிறேன், அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். 1 2 3 4 5 6 7. ஸோ ஏ க்ராஸ் சின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும்? ஏ 1 1, 2 2, 2 3, 2, ஓகேங்களா? 4, 2 5, 2 6, 2 தென் லாஸ்ட்டு 7, 2. ஸோ செட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பி க்ராஸ் சி. பி க்ராஸ் சி பண்ணும்போது இங்கே எழுதிக்கிறேன் பி, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2 3 5 7. ஸோ இப்போ பாருங்கள், பி தான் ஃபஸ்ட்டு வரணும். நான் இப்படி எழுதியிருக்கனால நீங்கள் இதை எடுத்துக்கூடாது, பி தான், ஏன்னா பி க்ராஸ் தான் சி. ஸோ பியுடைய இது தான் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டாக வரணும். ஸோ 2, 2 3, 2 5, 2 7, 2. ஸோ இதுதான் வந்து நம்ம செட்டு முடிஞ்சிச்சு, ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் கிடச்சிச்சு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம இன்டர்செக்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ இன்டர்செக்ட்னா என்ன சொல்லியிருக்கேன்? ரெண்டுத்துக்கும் எது காமன்னு. இப்போ பாருங்கள், 2, 2 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்கா? 3, 2 இது ரெண்டுத்துலேயும் இருக்குது. தென் 5, 2 இருக்குது, 7, 2வும் இருக்குது. ஸோ இது மட்டும்தான். ஸோ நமக்கு காமனாக இருக்கிறது மட்டும்தான் எடுத்து எழுதுகிறோம். ஸோ நமக்கு இதுதான் செகண்ட் ஆன்சர், ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஆன்சரும் செகண்ட் ஆன்சரும் ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். 2, 2
3, 2, 5, 2, 7, 2. ஸோ 1 = 2. ஸோ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல் ஆகிடுச்சு. ஸோ அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து வெரிஃபைடு. ஓகேங்களா? இப்போ செகண்ட் சம் போயிடுவோமா? ஸோ இதே சேம் நமக்கு ஏபிசி வேல்யூ தான். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், A cross B minus C equal to A cross B minus A cross C. ஓகேங்களா? இப்போ இதுதான் நமக்கு LHS. இதுதான் நமக்கு LHS. ஓகே. ஸோ LHS equal to A cross B minus C. ஸோ B minus C என்னென்ன எடுத்துக்கலாம். இப்போ பியும் நான் பக்கத்தில் எழுதிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். 2, 3, 5, 7. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. சி வந்து நம்ம 2 மட்டும்தான். ஓகேவா? ஸோ இப்போது இதில் மைனஸ் பண்ணோம். B minus C அப்படின்னா எது காமனாக இருக்கோ அதை விட்டுறணும். மீதி இருக்க நம்பர்ஸ் மட்டும்தான் நமக்கு வரும். 3, 5, 7 அது மட்டும்தான். B minus Cனா இதுதான். ஓகேங்களா? இப்போது இந்த ஆன்சர் நமக்கு கிடச்சிச்சா? இதோட நம்ம இப்போ என்ன பண்ணணும்? A cross இந்த ஆன்சர் பண்ணணும். ஸோ அப்படின்னா ப்ராடக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? பண்ணலாமா? ஒரு நிமிஷம். இப்போ பாருங்கள், A ஈக்குவல் டு, நான் உங்களுக்கு புரியறதுக்காக திரும்ப அந்த வேல்யூ எழுதியிருக்கேன். ஏ என்ன நம்ம கொடுத்துருக்காங்க, பி என்ன கொடுத்துருக்காங்க, சி என்ன கொடுத்துருக்காங்க. இது நம்ம கொஸ்டின்லேருந்து நம்ம அப்டேட் பண்ணது தான். அதை தான் மேலே திரும்ப எழுதியிருக்கேன். இந்த பக்கத்தில் என்ன திருப்பி சொல்ல முடியாதுன்றதுக்காக. B minus C நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர். 3, 5, 7 நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர். இப்போது A cross B இதுதான் நம்ம பண்ண வேண்டியது இல்லையா? இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ தான், ஏ உடையது தான் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டராக வரணும் பாயிண்ட்ஸ் எழுதும்போது. ஸோ 1, 3, அப்புறம் 1, 5, 1, 7. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேல்யூ 2, 3, 2, 5, 2, 7. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன இருக்குது? 3, 3, 3, 5, 3, 7. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 4, 3, 4, 5, 4, 7. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் 5. ஸோ 5, 3, 5, 5, 5, 7. ஓகேவா? ஸோ எல்லா நம்பரோட நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் எலிமெண்ட் என்ன? 6, 6, 3, 6, 5, 6, 7. ஓகே. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன்று 7. ஸோ 7, 3, 7, 5, 7, 7. ஸோ நம்ம செட்டு க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட் ஆன்சர்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஆர்ஹெச்எஸ் சைடு என்ன இருந்தது? A cross B minus A cross C. ஸோ இது தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு A cross B கண்டுபிடிச்சிக்கலாம், அப்புறம் A cross C கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து LHS உடைய ஆன்சர். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு A cross B. இப்போது A cross B நம்ம இங்கே பாருங்கள், A B கொடுத்துருக்காங்க. ஸோ A உடைய தான் ஃபஸ்ட்டு வரணும். 1, 2. உங்களுக்கு புரியறதுக்காக நான் இங்கே எழுதுகிறேன். A ஈக்குவல் டு, ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸாக இருந்தால் உங்களுக்கு புரியுறது கஷ்டம். 5, 6, 7. B ஈக்குவல் டு 2, 3, 5, 7. இப்போ பாருங்கள், 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் எலிமெண்ட் என்ன? 2, 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எலிமெண்ட் என்ன? 3, 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4, 4, 2, 4, 3, 4, 5, 4, 7. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 5, 5, 2, 5, 3, 5, 5, 5, 7. நெக்ஸ்ட்டு 6, 6, 2, 6, 3, 6, 5, 6, 7. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 7, 7, 2, 7, 3, 7, 5, 7, 7. ஸோ செட்டு முடிஞ்சிச்சு, க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ வெறும் A cross B தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ A cross C கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ A cross C கண்டுபிடிக்கணும்னா பாருங்கள், C நமக்கு என்ன சொன்னேன்? ஒன்லி 2, அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் நமக்கு. ஸோ A தான் ஃபஸ்ட்டு வரணும், ஏன்னா A cross C. ஸோ A உடைய இது தான் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டாக வரணும். ஸோ 1, 2, அதில் வேறு நம்பர் இல்லை, அவ்வளோதான். ஸோ 2 செகண்ட் எலிமெண்ட் 2, 2, அப்புறம் 3, 2, 4, 2, 5, 2, 6, 2,
லாஸ்ட்டில் 7,2. ஸோ இது முடிஞ்சிச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம என்ன பண்ணோம், சப்ராக்ட் பண்ணோம். சப்ராக்ஷன் சிம்பிள் தான் கொடுத்துருக்குறாங்க இந்த ஆர்ஹெச்எஸில். ஓகே, இப்போ ரெண்டு ஆன்சர்லேருந்து சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணுறோன்னா ஆல்ரெடி நான் சொன்னேன், எதெல்லாம் காமனாக இருக்கோ அதை எழுதக்கூடாது. இப்போ பாருங்கள் 1/2 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. ஸோ நான் எழுதலை. நெக்ஸ்ட்டு 1,3, 1,5, 1,7, அப்புறம் 2,2 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது, அதனால் நான் எழுதலை. நெக்ஸ்ட்டு 2,3, 2,5, 2,7, 3,2 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது, நான் எழுதலை. அதனால தான் 3,3, 3,5, 3,7, சாரி 3,7. நெக்ஸ்ட்டு 4,2, 4,2 வந்து இங்கே இருக்குது இங்கே இருக்குது, அதனால தான் நான் எழுதலை. 4,3 தான் எழுதியிருக்கேன். 4,3 வந்திருக்குங்களா. நெக்ஸ்ட்டு 4,5 எழுதியிருக்கேன். 4,7 எழுதியிருக்கேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 5,2, 5,2 பாருங்கள் இங்கே இருக்குது இங்கே இருக்குது, அதனால தான் நான் எழுதலை. நெக்ஸ்ட் நம்பர் என்ன, 5,3 எழுதிட்டேன். 5,5 எழுதிட்டேன். 5,7 எழுதியிருக்கேன். 6,2 ரெண்டுத்துலேயுமே இருக்குது. 6,2 பாருங்கள், அதனால் எழுத வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 6,3, 6,5, 6,7, 7,2 பாருங்கள் அதுவும் இருக்குது இதில். ஸோ அதை எழுதலை. நெக்ஸ்ட்டு 7,3, 7,5, 7,7. ஸோ மீதி ரிமைனிங் இந்த காமனாக இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு மீதி இருக்க நம்பர்ஸ் எல்லாம் நம்ம எழுதிட்டோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் நான் என்னுடைய செகண்ட் ஆன்சர். இப்போது ஃபஸ்ட் ஆன்சரும் செகண்ட் ஆன்சரும் எனக்கு ஈக்குவலாக வந்துடுச்சு பாருங்கள். 1,3, 1,5, 1,7, 2,3, 2,5, 2,7, 3,3, 3,5, 3,7, 4,3, 4,5, 4,7, 5,3, 5,5, 5,7, 6,3, 6,5, 6,7, 7,3, 7,5, 7,7. ஸோ ஈக்குவலாக இருக்குது ரெண்டுமே. ஸோ RHS ஈக்குவல் டு LHS வந்துச்சு. ஸோ கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து வெரிஃபைடு. ஓகேங்களா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.